தலைவியை மீண்டும் சேருங்களே. கிருஷ்ணமூர்த்தி இல்லையா? என்னைக்கு அவன் ஆத்துல இருந்திருக்கான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு? ஏண்டி உன் பிள்ளையாண்ட எங்க போயிருக்கான்? ஏதாவது சொல்லிட்டு போனா? வரதாத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். அப்படியா? சரி, நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். அது சரி, அவனை ஏன் தேடி இந்த அலையிற? ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் போய் மறைக்கிறே? அவனை பெத்த தாப்பனா நானே அவனை கைய கழுவிட்டேன். நீரே கடந்து தவிக்கிறீ இப்படி? பாத்தேடா எப்படி பாசம் இல்லாம பேசுறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கலையன்ற வேதனையில பேசுறார். அதுக்காக புள்ள பாசம் இல்லைன்னு போட்டுமா என்ன? இல்ல, அவன் பேர்ல எனக்கு அன்போ பாசமோ துளி கூட கிடையாது. எனக்கு ஒரு பிள்ளை இருக்காங்கிறதே நான் மறந்துட்டேன். கேட்டேடா, இதனாலதான் அவன் ஆத்திலே தங்குறது இல்ல. ராமராவ், நீ ராத்திரத்துல பேசு. இருந்தாலும் உன் ஆதங்கம் எனக்கு நல்லா புரியுது. நான் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். படிக்கிற பையனுக்கு பாஸ் மார்க் போடுறதை விட படிப்பு வராத பையனை பாஸ் மார்க் வாங்க வைக்கிறது தான் எனக்கு திருப்தி. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாதையும். நம்ம கிருஷ்ணமூர்த்தி இந்த ஊர்லயே நல்ல பையன்னு எல்லாரும் பாராட்டுபடியா நான் மாத்தி காட்டுறேன். போருமா? வரதா, அல்மேலுக்கு வரன் பார்க்க உங்க அப்பா அம்மா வெளியூர் போயிருக்கலாமே? ஆமா. என்னடா ஆமா? அல்மேல் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நீ வாக்கு கொடுத்து என்னாச்சு? என்னடா வாக்கு? பெரிய வாக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்ல வேடிக்கையா சொன்னேன், அதையே கெட்டியா பிடிச்சுட்டு ஐயங்கார் ஆத்தோட உறவுல பாக்குறியா? நீ இவருக்கு கொடுத்த வாக்கே விளையாட்டா இருக்கலாம். ஆனா நான் இவரை உண்மையா காதலிக்கிறேன். இவரை தான் கல்யாணம் படிப்பேன். கிளிமாரியா ஒருத்த உன்ன இந்த நாகப்பாம்பு கட்டி கொடுக்கறதா? வரதா, நான் படுத்துட்டு இருக்க நாகப்பாம்பு
என்ன தீண்டி விட்ட, இந்த தீண்டாம விட மாட்டேன். நான் அப்பா அம்மா நீ கேண்டா என்ன மாப்பிள்ளை கூப்பிட்ட. அது வந்து நான் வாப்பிள்ளை நீ மாப்பிள்ளைன்னு எடுத்துட்டா அது எந்தப்பா சொன்ன? வாப்பிள்ளை கூப்பிட்டா வேண்டாம். வரதா, உங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்ததும் அவகிட்ட சொல்லி அல்மேலு மரியாதை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடு. இல்ல உடம்பு அக்குவே ராணி வர பிச்சுடுவாமா. மூஞ்ச பாரு. ஏண்டா கல்யாணத்துக்கு பொண்ணு பேசுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆகிட்டியா? வட உள்ள வாங்க சார், உட்காருங்க. என்ன வரதா, நீங்க 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? ஆமா. ஆனா 2 பேருக்கு வேற வேற ஸ்பெஷாலிட்டி. அது எனக்கு தெரியும். அதுதான் உங்க ஸ்பெஷாலிட்டி. ஏண்டா அலமேலு கல்யாண விஷயம் என்னடா பேசிட்டு அல்மேலு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வரத வாக்கு கொடுத்தான். அதை நம்பி நான் அவளோட பழகிட்டேன். அவளே என்ன விரும்புறேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். சார் அலமேலு வாமா. சொல்றதா இருந்தானே? என்னடா சொல்ற? ஏதோ அவசரத்துல வாக்கு கொடுத்தேன், அதுக்காக என் தங்கை இந்த லோபர் கல்யாணம். நீ பெரிய யோக்கிய, அவன் அடிக்க போயிட்டியா? இங்க இவ்வளவு லவ் பண்றா சொல்லிட்டு அங்க அந்த கிறிஸ்தோபர் மார்க்கெட்டோட ஊர் சுத்திட்டு இருக்காவே. பாத்தீங்களா சார், இதுதான் இவன் ஸ்பெஷாலிட்டி. இவனை நம்பி என் தங்கியை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா? மார்க்கெட் என்ன காதலிக்கிறது உண்மைதான். அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டது உண்மைதான். ஆனா அதுக்காக நான் சரின்னு சொல்லிட்டு அவளோட ஊர் சுத்தல. நான் அல்மேலு காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். அதனால நீ என்ன மறந்துடும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இதுதான் தான் நடந்த உண்மை. இந்த காலத்துல கல்யாணம் சின்ன குழந்தைகள் விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்மேலு பிறந்திருக்கிறது எனக்கு ஆசை. அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணா என்னடா பண்ணுவேன்? கல்யாண பந்தலுக்கு தீ வச்சுட்டு அல்மேலு தூக்கிட்டு போயிடுவேன். வரதா, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஜாகிரதை. பாத்தேடா என்ன சொல்லிட்டு போற பாத்தேடா? நீங்க தான் எப்படியாவது எங்க அப்பா அம்மாட்ட பேசி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் சார். வரதா, நீ பாட்டுக்கு அப்பா அம்மா ஏதாவது உளறி வைக்காத. அவன் ஊர்ல இருந்து வந்ததும் நானே வந்து அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஏன் தலையை தொங்கு போட்டு வரே? அவன் பேசின பேச்சுக்கு பதில் பேச முடியாம வந்துட்டேடா. உங்க நெத்தியில நாமத்தை போட்டு அனுப்பிச்சிட்டானா? கிருஷ்ணமூர்த்தி இதுவரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை தன் குருதான் தனக்கு தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அந்த தெய்வத்தினாலே அவனை காப்பாற்ற முடியல. நீ அடிக்கடி சொல்வியே ராமா ராமான், அந்த ராமன் தான் அவனை காப்பாற்றும். அப்படின்னா அந்த கிறிஸ்தவ பொண்ணு இவனை காதலிக்கிறா, இவன் அலமேலுவை காதலிக்கிறான். ராமராமா வாங்க வாங்க, இப்ப வந்து அலம கிட்ட சொல்லிட்டே வந்துட்டேன். உங்களுக்கு 100 ஆயிடுச்சு. வேணாண்டாப்பா, எங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல. நம்ம அலமேலு கல்யாணம் நல்லபடியா நடந்தா போறோம். அப்போ என் கல்யாணத்துக்கு நீங்க இருக்க மாட்டேனா? ஏண்டா இப்படி அவசரமா பேசுற? நோக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டே நாங்க 2 பேரும் போறோம். அதான் உங்க ஸ்பெஷாலிட்டி. போன காலம் என்னப்பா ஆச்சு? நல்லபடியாவே முடிஞ்சுடுத்து. ரொம்ப நல்லா இருக்கா நம்ம அலமேலு கேட்ட வர. பேஷ், இப்பதான் எனக்கு நிம்மதி. அப்பா, இன்னைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்ன மாதிரி திடீர்னு தலையில கல்ல தூக்கி போடுற? அவன் போட்டோவை பார்த்த உடனே பொண்ணே நாங்க பார்க்க வேணாம், கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டா. சரின்னு நாங்களும் வாக்கு கொடுத்து வந்துட்டோம். ஆமாமா, கொடுத்த வாக்க நாம காப்பாத்திடணும். வரதண்ணா, வாக்க பத்தி நீ பேசுறியா? நான் இந்த ஆட்டை விட்டு போனாதான் நமக்கு நிம்மதி இல்ல. ஏண்டா உங்ககிட்ட இவ்வளவு கோவமா இருக்கா? அதேமோ எனக்கு தெரியாது. என்ன கேட்டா காபி சாப்பிடுங்க. இந்தாங்க. நேக்கு காப்பி உன் ஆட்டுக்கடி வந்ததுக்கு அப்புறம் கையால கலந்து சாப்பிடு. அது வரைக்கும் நான் காப்பியே சாப்பிடக்கூடாதுங்கயா? ஏண்டா நீ பேசினாலே அவளுக்கு இப்படி பத்திட்டு வருது? நம்ம ஊர்ல இல்லாத போது அவளை ஏதாவது சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. கல்யாணம் வேண்டாங்கிறது இந்த காலத்து பெண்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த ஆட்டை விட்டு போறவேன்னு அவளுக்கு கோபம். அதுக்கு என்னடா பண்றது? பொண்ணா பிறந்தாலும் இன்னொரு ஆட்டுக்கு போக வேண்டியதுதானே. நீ ஏண்டி வீணா கவலைப்படுற? இந்த தேசியாச்சாரி முடிவு பண்ணா பொண்ணதான். அந்த பெருமாளை நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது.